என் பேர் வந்து கற்பகாம்பிகை. நான் ஒரு சிவனடியாரு. சிவனடியாருக்கு ஆனதுக்கு காரணமே வந்து ஐயா தான். மறக்க முடியாத நபர் எங்க ஐயா விஜயகாந்த் கேப்டன் தான். கேப்டன் இல்லைன்னா இன்னைக்கு நான் சிவனடியாரா ஆயிருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இரக்க சிந்தனை அதிகமுள்ள மனிதர். என் பிள்ளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நடக்க முடியாம இருந்தது 2 வயசுல இருந்து. அவங்க ஒரு ஆண்டிகப்பா இருந்தாங்க. ஐயா பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் கேட்டுட்டு நான் ஐயா கிட்ட வந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, சொந்த வந்ததை தேடாத, கடவுளை மட்டும் தேடு, எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே இருக்கும், உங்க பிள்ளைக்கு சீக்கிரம் குணமடைஞ்சிரும், நீ கவலைப்படாம போ, அந்த பிள்ளைகிட்ட குறை இருக்குன்னு நீ நினைக்காதீங்கம்மா, நீங்க போயுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வார்த்தை இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு. என் பிள்ளை நடந்துட்டா, நல்லா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா. அதுல இருந்து முதல் கடவுள் எனக்கு கேப்டன் தான். முதல் கடவுள் எனக்கு கேப்டன் தான். அதுக்கப்புறம் சிவனை தேடி நான் போனேன். இரக்கம் உள்ள மனிதர் அவர். இறக்கம் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுதான் தர்மத்தையும் இறக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும். இவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நிறைய பேர் இவரை பார்த்து மாற வேண்டியது இருக்கு. உலகத்துல நாட்டுல நிறைய பேர் மாறிட்டாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு வறுமையே இல்லை சார். ஏழைகளுக்கு வறுமையே இல்லாம போயிடும். வறுமையை ஒழிச்சிட்டாரு கேப்டன் மூலியமா. இன்னும் கேப்டனுக்கு வர மக்களை பார்த்து நிறைய பேர் மாறி வறுமையை ஒழிக்கணும். ஏழைகளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணுங்க சார். கண்டிப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய வறுமை, ஏழைகளுக்கு பசி இல்லாம போயிடும். இங்க நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஏழைகளுக்கு பசியை தீர்த்த கடவுள், முதல் கடவுள் எங்க கேப்டன் தான். கேப்டனை பார்த்து நிறைய பேர் மாறணும், நிறைய ஹெல்ப் மைண்ட் அவர் மாதிரி இறக்க சிந்தனை வரணும். வந்துட்டா அப்படின்னா நிறைய உலகத்துல நம்மளுக்கு மக்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பா மாற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவரு இறந்ததே வந்து சிவனா மாறிட்டாரு. மார்கழியில சொர்க்கவாசல் திறந்த நாள் மாதத்துல அவரு இறந்திருக்காரு. அந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம், மறுஜென்மமே கிடையாது. அவரு சிவன் தான். அடுத்த சிவன் எங்க கேப்டன் தான். அவரு இருந்தும் இப்ப நிறைய உள்ளத்துல அவரு இருக்காரு. நிறைய உள்ளத்துல பாத்தீங்க அப்படின்னா அவரு இருக்காரு. ஒவ்வொரு உள்ளத்திலையும் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இனி தமிழ்நாடே முழுவதும் அவர் உள்ளத்துல இடம் பிடிச்சிருவாங்க. எல்லா மக்கள் உள்ளத்திலயும் அவர் இடம் பிடிச்சிட்டாரு. அவர் இருக்கும்போது தெரியல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. நிறைய தர்மங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. தர்மம் தலை தூக்கும், இன்னும் தூக்கணும். நிறைய மனிதர் உள்ள போய் அவர் ஆன்மா பேசி ஏழைகள் வறுமையை ஒழிக்கணும். அவர் ஆன்மா போய் நிறைய பேர்கிட்ட பேசி வறுமையை வந்து ஒழிக்கணும். நிறைய பேர் மாறணும். என்னோட பிரார்த்தனையும் வேண்டுகோளும் அதுதான். அவரோட ஆன்மா போய் பேச வேண்டிய உள்ளத்துக்கிட்டங்க பேசி நிறைய மாறணும். நிறைய பேர் மாறணும். யாரு என்ன அதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை. நிறைய உள்ளத்துல போய் அவர் பேசணும். வறுமை உள்ள இறக்க உள்ள மனிதர்கிட்ட நிறைய அவர் பேசணும். இறக்கமே இல்லாதவங்ககிட்டயும் போய் அவர் ஆன்மா பேசணும். இப்படிதான் இருக்கணும், என்னை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உணர வைக்கணும். நான் ஆண்டவங்கிட்ட தியானம் பண்றது அதுதான் பண்றேன். கேப்டன் மாதிரி மனிதர் எங்களுக்கு திரும்பி வேணும் அப்படின்னு நான் கேக்குறேன். அவரோட இழப்பை வந்து சந்திக்க முடியல, இருந்தாலும் அவர் எங்க கூட தான் இருக்காரு. ஒவ்வொரு மனிதர் உள்ளத்துலதான் அவர் இருக்காரு. வேற எதுவும் கேக்குறீங்களா சார்? எதனால சந்திச்சுன்னா, என் பெண்ணு வந்து நடக்க முடியாம இருந்தா. 2 வயசுல பாத்தீங்க அப்படின்னா என் பொண்ணு நடக்க முடியாம இருந்தா. அதுக்காக ஒரு ஹெல்ப்புக்காக அவரை பார்க்க வந்திருந்தேன். இன்னைக்கு என் பொண்ணு சரியாயிட்டா, நல்லா இருக்கா, குணமடைஞ்சிருக்காங்க. மறக்க முடியாத விஷயம். என் பொண்ணை நடக்க வச்ச தெய்வம் அவருதான் நான் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டர் எல்லாம் கொடுத்து KMCல கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில என் பொண்ணை பார்த்து சரிப்படுத்திருக்கேன். எனக்கு பணமெல்லாம் வேண்டாம் ஐயா, அவங்க லெட்டர் போதும் அப்படின்னு சொன்னேன். இல்ல, நீ பணமெல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்லி 10,000 கொடுத்து, வேண்டான்னு சொன்னேன். 20,000 கொடுத்து அனுப்புனேன். 2007 நிறைய பார்த்திருக்கேன் சார்.
தர்மம் செய்யாதவங்க அந்த படத்தை பார்க்கணும். தர்மமே செய்யாம இருக்காங்க பாருங்க, அவங்க கண்டிப்பா கேப்டன் படத்தை பார்க்கும் போது தர்மம் தானாவே மக்களுக்கு வந்து சேரும். எனக்கு பிடிச்ச படங்கள்னா எல்லா படமே ஒரு படம் பிடிக்குங்க சார். பிடிக்காத படங்கள்னு எதுவுமே இல்லை. ரமணா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரமணா இறந்த ஒரு இத வச்சு இது பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இறைவன் கிட்ட போயிட்டாரு அவரு. நல்ல மோட்சம் கிடைச்சிருக்கு. யாருக்கு கிடைக்காத மோட்சம் மார்கழியில அவருக்கு கிடைச்சிருக்கு. சொர்க்கவாசல் திறந்த மாதம். அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா யாருக்கும் கிடைக்காது, தர்மம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மார்கழியில இறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரிய இழப்பு சார், பெரிய இழப்பு. வறுமை உள்ளவங்களுக்கு இனிமேல் கேப்டன் மூலியமா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது. கேப்டன் ஒரு இது கொடுத்துட்டு இருந்தாரு, அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து மக்கள் கிடைச்சவங்க இழந்துட்டாங்க. பசின்னு சாப்பாடு போட்டு சாப்பிட்டவங்க எல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க. கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்து தயார் நிலையில ஆகணும். கேப்டன் மாதிரி இன்னொருத்தர் வரணும். வறுமை பசி அவங்கள ஒழிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க வரணும். ஆமா சார், இப்ப நான் சிவனடியாரா ஆகி 10 years ஆகுதுங்க. 10 வருஷம் ஆகுது. ஆமா சார், மேடத்தையும் பார்த்தேன், இன்னைக்கு பசங்களையும் பார்த்தேன். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் பெரிய இழப்பு மேடத்துக்கு தான். ஒரு குழந்தை மாதிரி அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு குழந்தைய கவனிக்கிற மாதிரி கேப்டனை கவனிச்சாங்க. அவங்கள மாதிரி யாரும் கவனிக்க முடியாது. அந்த மாதிரி கணவரை கவனிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. அவருக்கு உடல்நிலை வந்து 7-8 வருஷமா பாதிச்ச நாள்ல இருந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிட்ட மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு தொந்தரவு அப்படியெல்லாம் நினைக்காம எல்லா வேலையும் அவருக்கு பணிவிட செஞ்சாங்க. அந்த விஷயம் எனக்கு வந்து மேடம் கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ இதுலயும் வந்து கலைஞர் சமாதியில அழுதாரு. அவருக்கு உடம்பு முடியாத சூழ்நிலையிலையும் கூட அவரு வந்து ஐயா சமாதியில அழுதாங்க. கண்ணீர், அவ்வளோ கண்ணீர் விட்டாரு. இறக்க சிந்தனை. எப்படி சார்? மீடியா இல்ல சார், மீடியா நான் சொல்ல மாட்டேன். மீடியா நீங்க உள்ள செய்தி தானே சொல்றீங்க, அதனால மீடியான்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு விதமான கேள்வி கேட்பாங்க. மீடியான்னு நான் சொல்ல மாட்டேன். மீடியான்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? ஆமா சார், அவர் இறக்காதுக்கு முன்னாடி இறந்த மாதிரி எல்லாம் யூடியூப் சேனல்ல போறது தப்பு தானே. இறந்த மாதிரி மாலை போடுற மாதிரி நடிகர்கள் வர மாதிரி யூடியூப்ல தவறான இது அளிக்கும் போது குழந்தை மாதிரி கவனிச்சு அவங்களுக்கு ரொம்ப வந்து கோபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. அந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க. அப்ப தப்பான நியூஸ் வரும்போது இருக்கும் போதே தவறிட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு தவறான யூடியூப் சேனல் வந்து பண்ணும் போது அவங்க கோபப்படுறதுல அர்த்தம் இருக்குல்ல. தவறு இல்லையே உங்க கோவத்துல. ஒவ்வொரு யூடியூப் சேனல் பண்றதுதான் சார். தயவு செஞ்சு அந்த யூடியூப் சேனல்ல உள்ளதுபடி போடணும். கேப்டன் இருக்கும் போதே இறந்துட்டாரு கண்ணீரஞ்சலி அப்படின்னு வருது. தவறான இதெல்லாம் வரும்போது அவங்க அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஆமாங்க சார். எங்க ஐயாவுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்த்திருந்தா தெரிஞ்சிடும். ஐயாவுக்கு ஒரு முறை வந்து வாய்ப்பு கொடுத்து பார்த்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிடும். அவருக்கு பிராத்தம் இல்ல. அவரை பத்தி மக்கள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்ப தெரிஞ்சுக்கல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்ப தெரிஞ்சுக்கல. அதுதான் ரீசன் வந்து அதுதான். கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. திரும்பி வாய்ப்புகள் நல்ல ஒரு இது வரணும். மக்களுக்கு கேப்டன் மாதிரி ஒரு தலைவர் வரணும். கேப்டன் மாதிரி வறுமையை நீக்கிற தலைவர், கஷ்டம்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுற தலைவர், கஷ்டம்னு வரவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ற தலைவர். இங்க கேப்டன் மாதிரி ஒரு தலைவர் வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். சரிங்க. ஆமா சார், வரணும் இல்ல. அவர் ஹெல்ப் பண்ணவங்க யாரோ எவரோ நாங்க வரும்போது
அவர்னால பலன் அடைஞ்சவங்க வந்து பார்க்கணும்ல. தவறு தானே அது. அது குற்றச்சாட்டு வந்து தவறு இல்லையே. அவங்க வச்ச குற்றச்சாட்டு தவறு இல்லையே. அவர்னால பலன் அடைஞ்சிருக்கோம். இப்ப நான் எங்கேயோ இருந்து நான் வரும்போது பக்கம் இருந்து நீ பலன் அடைஞ்சவங்க வரணும் இல்ல, ஏன் வரல? ஓடியே ஒளியணும். எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தாலும் வந்து பார்க்கணும். அவர் விரோதி இல்ல, தெய்வம் அவரு. அவர் விரோதின்னு யாரையுமே நினைக்க மாட்டாரு. கேப்டனை பொறுத்த வரைக்கும் அடிச்சுட்டு கொடுத்துட்டாலும் வாங்கி சாப்பிடுற குணம் உள்ளவர். அவரை வந்து விரோதியா நினைக்க கூடாது. கேப்டனுக்கு வந்து அவரோட பேரை வைக்கணும் சார். விஜயகாந்த் கேப்டன் வைக்கணும். நடிகர் சங்கத்துல அவர் பேரை வைக்கணும் சார். என்னோட கோரிக்கை அதுதான். மெரினாவிலேயே அவருக்கு ஒரு சிலை வைக்கிற மாதிரி வாய்ப்புகள் கொடுத்தாலும் நல்லதுதான். நாங்க எல்லாருமே போய் அவரை பார்த்து வணங்குற மாதிரி சிலை வந்து மெரினாவில ஒரு இடம் கொடுத்து சிலை அமைச்சு கொடுக்கணும் சார். அது நான் கேட்டு நடக்கிறது இல்ல. ஒரு கை தட்டினா இது கேட்காது, எல்லா கையும் சேர்ந்து தட்டணும். ஆமா சார். அவங்களுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு கூட்டமும் மக்களும் குடும்பமா குழந்தைகளோட கை குழந்தைகளோட வந்து பாக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இரக்க சிந்தனை, அவரோட இரக்கம். அவங்களுக்கு இரக்கம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இவர் எல்லாத்துக்கிட்டையும் வந்து இறங்கி பேசுற தலைவருங்கிறதுனால நாங்க அவர் இறக்கம்னு சொல்றோம். எதுனாலும் வந்து இறங்கி வேட்டியம் அடிச்சு கட்டிட்டு வந்து பேசுவார். யாருக்கும் பயப்படாத அஞ்சாத சிங்கம் அவர். அதனால நாங்க சொல்றோம், அந்த தலைவர்கிட்ட எல்லாம் நாங்க பேசினது இல்ல. அதனால அந்த தலைவரை பத்தி எங்களுக்கு தெரியாது. இரக்கம், இரக்கம். அது இல்லாம நம்ம வீட்டுல ஒருத்தர் மாதிரி பழகுவார். கெட் வைட் இருக்காது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நாளைக்கு நீங்க கேப்டன் இருந்து நம்ம போனாலும் முதல்ல சாப்பிட வச்சுட்டு தான் பேசுவாரு. வந்த உடனே அன்னைக்கு நாங்க அங்க வந்தப்ப கூட எங்களுக்கு சாப்பாடு உணவு அழிச்சிட்டு தான் எங்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட். காபி குடிச்சிங்களாமா, குழந்தைக்கு ஜூஸ் கொடுத்தீங்களா, குழந்தைய சாப்பிட வச்சீங்களா, அந்த கேள்விதான் முதல் கேள்வி. அதனால அவர்கிட்ட பிடிச்சதே வந்து பசியா யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். படத்திலேயே ஆகட்டும், நேச்சரா ஆகட்டும், அவரோட குணம் அதுதான். சரி சார். ஒவ்வொரு உள்ளத்திலையும் போய் கேப்டன் பேசுவார். பேச கால கட்டாயத்துலதான் இப்ப அவரோட இது இருக்கு. மக்களோட நிலைப்பாடு கேப்டன் போய் பேசினா வாய்ப்புகள் மாறலாம். சரிங்க சரிங்க. வேற யாரு மேலயாவது வீசிருக்கலாம், சப்போஸ் அவர் மேல பட்டிருக்கலாம். நம்ம வந்து நேச்சரா அவர் மேலதான் வீசினாங்கன்னு நம்ம தெரிய முடியாது. அதுல வந்து 1000 பேர் லட்சக்கணக்குல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையா கூட இருக்கலாம். அவர் மேல தவறியும் கூட பட்டிருக்கலாம். பட் அவர் மேலதான் வீசினாங்க அப்படிங்கறது தீர்மானம் பண்ண முடியாது. தப்புதான் சார், வீசக்கூடாது. அது தப்புதான், வீசக்கூடாது. அவர் ஒரு நடிகருங்கும் போது அவர் மேல பட்டது மிகப்பெரிய தப்புதான். அவர் வெளிநாட்டுல ஷூட்டிங்ல இருந்தும் பார்க்க வந்துட்டாரு. இங்க இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு பார்க்க வந்திருக்காரு. உள்ளேயே இருந்துட்டு, தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஓடி ஒளிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்க. விருப்பம் இல்ல சார், அவங்களோட ஒர்க்கா இருக்கும். போனாலும் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. சரி, நம்ம அவர் சமாதியில டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். சொல்லுங்க. இல்ல சார், வடிவேல் பத்தி பேச வேண்டாம், விருப்பம் இல்ல. ஏன்னா அவர் ஒரு மனசாட்சி இல்லாதவர். வெளியூரா இருந்தாலும் பரவாயில்ல, அவரு மண்ணுல பிறந்தவர். அவர் மண்ணுல, மதுரை மண்ணுல பிறந்தவர். கண்டிப்பா அவர் எவ்வளவு ஒரு இதா இருந்தாலும், இதே வேற ஒரு சம்பவமா இருந்தா நம்ம தலைவரே போவார். அந்த மாதிரி உள்ளவர் தலைவர். கேப்டனுக்கு நடந்தது மாற்று கருத்தா நடந்திருந்தாலும் அவர் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவார். அந்த குணம் உள்ளவர். அவருக்கு அவர் வராம இருந்திருக்க கூடாது. ரொம்ப தப்பு. எப்படி சொல்றது, அவர் இல்லைன்னா அவர் இல்ல. எதனால் வராம இருக்காருன்னு அவர் மனசாட்சி கேட்டாதான் தெரியும். எது நாள் வராம இருக்கோங்கிறது கேள்வி இல்லை, எதா இருந்தாலும் வந்திருக்கணும். அதுதான் இப்ப நம்மளோட கேள்வி, நம்மளோட பதில் அதுதான். எதுவாக இருந்தாலும் மறந்துட்டு வந்திருக்கணும்.
அப்படி ஒண்ணு சொத்து சண்டை இல்லையே. கோவப்படுறவர் தான் கேப்டன். கோவப்பட்டாலும் இறக்க உள்ளவர் இல்ல. நீ அப்ப அவரை தேடி வந்திருக்கணும்ல, ஏன் வரல? சரி சார், வடிவேல் பாக்கலினா என்ன சார்? எங்க உலகமே வந்து 15-30 லட்சம் பேர் பாக்குறாங்க, அது போதாதா? வடிவேல் வந்து பாக்கலினா என்ன? எத்தனை மக்கள் குழந்தை குட்டியோட தூக்கிட்டு ஊர்ல இருந்து பஸ் பிடிச்சு எவ்வளவு சிரமப்பட்டு எங்க ஐயா வந்து பாக்குறாங்க, அது போதாதா? வடிவேல் வந்து பாத்து என்ன ஆக போகுது? வடிவேல் பாக்கலினால நம்மளுக்கு கவலை இல்ல. உலகமே எங்க ஐயாவுக்கு இருக்கும் போது வடிவேல் எல்லாம் ஒரு தூசி சார். இல்ல சார், அவ்வளவுதான் கேட்டுக்கு. புரியலைங்க சார். மௌன அஞ்சலி செலுத்திக்கிறேன் சார். வார்த்தைகளா எனக்கு சொல்ல தெரியலையே. சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு நானு மீண்டும் அவர் வந்து மறுபடி பிறந்து கேப்டனா எங்களுக்கு தலைவரா வரணும். அவங்க வீட்லயே பிறந்து வரணும். அவங்க மூத்த பையனுக்கு அவர் பிறந்து திரும்ப ஒரு கேப்டனா உருவாகி வரணும். அவரு அந்த வீட்டுல மீண்டும் வந்து பிறக்கணும் அவரு. ஏன்னா அந்த அம்மா குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதுக்காகவாவது ஐயா வந்து மீண்டும் பிறக்கணும். இல்ல, இருக்கும் சார், இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அவரோட ஆத்மா வந்து கண்டிப்பா அவங்க கூட துணையா இருக்கும் சார். ஐயாவோட ஆத்மா என்னைக்குமே வந்து அந்த பசங்க கூட துணையா இருக்கும். ஐயாவோட குணம் தான் பிள்ளைகளுக்கும். ரொம்ப தாழ்மையான பிள்ளைகள், கெட்வைட் இல்ல, ஒரு தலைவரோட பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப தாழ்மையா இருக்காங்க, சகஜமா பேசுறாங்க. மேடமும் அப்படிதான், ரொம்ப சகஜமா பேசுறாங்க. இந்த இதுல எனக்கு விவரம் தெரிஞ்சு, நான் 41 வயசு ஆகுது என்னோட ஏஜ். தலைவர்கள் பிள்ளைகள் கிட்ட எல்லாம் நாங்க பேசினதே இல்லை, எங்க கேப்டன் குடும்பத்தை தவிர. பார்க்க முடியாத அப்பாயின்மெண்ட் இல்ல அப்படி சொல்றதுக்கு தான் ஆள் இருக்காங்களோ தவிர, வந்தா உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது எங்க கேப்டன் வீடு தான். சொல்லுங்க. கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும், 100% முடியும். அவங்கனால முடியும். அவங்களுக்கு பெரிய பையனுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சிவன் கண்டிப்பா அவங்களுக்கு துணையா இருப்பாங்க. அவங்க அப்பாவும் இருப்பாங்க, அவங்களுக்கு துணையா இருப்பாங்க சார். இந்த குடும்பத்துக்காக நான் டெய்லி தியானத்துல அவங்க 4 பேருக்குமாகவும், மேடத்துக்காக, ஐயாவுக்காக, இந்த 2 பிள்ளைங்களுக்காக நான் தியான நிலையில அவங்களுக்கு டெய்லி தியானத்துல நான் வச்சு ப்ரேயர் பண்ணிப்பேன் சார்.